குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் கிரம எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் அன்போடு இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற இந்த நாள் முழுதும் தேவ கிருபை உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென், ஆமென். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஏழையாய் இருக்கிறேன், நான் அனாதையாய் இருக்கிறேன், எனக்காய் பரிந்து பேச யாருமே இல்லை என்று ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். இல்லை பிரியமானவர்களே, நீங்கள் வேதம் முழுவதையும் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் எல்லா இடங்களிலும் ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் கஷ்டப்படுகிற மக்களுக்கும் தான் தேவன் அடைக்கலமாய் இருந்தாரே தவிர ஒரு இடத்திலும் கர்த்தர் செல்வந்தர்களுக்கு அடைக்கலமாய் இருந்தார் என்று வாசிக்கவே முடியாது. விதவைகளை விசாரிக்கிறவர், திக்கற்றவர்களை விசாரிக்கிறவர், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நானே என்று சொன்ன ஆண்டவர் அல்லவா? எப்படி உங்களை கைவிடுவார்? தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு மனிதனுடைய உதவிகள் இல்லாமல் இருக்கும் பொழுது, மனித ஒத்தாசைகள் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் பொழுது சந்தோஷப்படுங்கள். அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள், எவ்வளவு பெரிய பாக்கியம். அவர் உங்களுக்காய் வழக்காடுவார், அவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார். எந்த காரியத்தினாலே நீங்கள் அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு வேதனையோடு இருக்கிறீர்களோ அந்த காரியங்களை கர்த்தர் மாற்றி அருள்வார். யாவையும் தேவன் உங்களுக்காக செய்வார். நீங்கள் அவருடைய பிள்ளைகள். ஒருபோதும் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். நீங்கள் அவரை மட்டும் நோக்கி பாருங்கள். ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி நான் பார்க்கிறப்பா, உம்மை தவிர இந்த பூமியில் உதவி செய்ய எனக்கு யாருமே இல்லை என்று எப்பொழுதும் ஆண்டவர் நீர்தான் என் நம்பிக்கை, நீர்தான் என் கோட்டை, நீர்தான் என் ஒத்தாசை வரும் பர்வதம் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு அழகாய் அற்புதமாய் ஏற்ற நேரத்திலே சகாயம் செய்வதை, உதவி செய்வதை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, உம்மையே நம்பியிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னீரே. நீ சிறுமைப்பட்டவர்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிற தேவன் அல்லவா? யாரெல்லாம் இந்த காலை வேளையில எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, அனாதையை போல் இருக்கிறேன், நான் திக்கற்று இருக்கிறேன், அல்லது நான் ஒரு ஏழையாய் இருக்கிறேன், ஆகவே எல்லாரும் என்னை ஒடுக்கி அவமானப்படுத்துகிறார்கள் என்று புலம்புகிறார்களோ, தகப்பனே, நீர்தானே உம்முடைய பிள்ளைகளை உருவாக்கினீர். நீர் உம்முடைய பிள்ளைகளை எப்பொழுது கைவிடுவீர்? ஒரு நாளும் கைவிட மாட்டீர். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும்.
ஏழையை செல்வந்தனாய் மாற்ற ஒரு வினாடி உமக்கு போதும் அப்பா. செல்வந்தனை ஏழையாய் மாற்ற ஒரு வினாடி உமக்கு போதும். நீர்தான் எங்களை உயர்த்துகிற தெய்வம். உம்முடைய அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. யாரெல்லாம் அப்படியே தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிறார்களோ இன்றைக்கு கர்த்தருடைய அடைக்கலமாய் இருந்து பலப்படுத்தி தைரியப்படுத்தி, ஆண்டவரே சேனைகளின் கர்த்தர் நான் உன்னோடு இருக்கும் பொழுது ஏன் நீ ஏழை என்று சொல்லுகிறாய், ஏன் அனாதை என்று சொல்லுகிறாய் என்று பிள்ளைகளை திடப்படுத்துவீராக. நீர் கூட இருப்பதை அற்புதங்களினால் அடையாளங்களினால் தேவன் விளங்க பண்ணி பிள்ளைகளை தைரியப்படுத்தும்படி உம்முடைய நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. வலது கரத்தை பிடித்துக் கொள்ளும். இன்றைக்கு உடைய பிள்ளைகளோடு என் ஆண்டவர் கடந்து செல்வீராக. செல்லுகிற இடமெல்லாம் உடைய வல்லமை வெளிப்படட்டும். செல்லுகிற இடமெல்லாம் உடைய ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் காண்பார்களாக. அல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். உடைய பிள்ளைகளுக்கு நீர் நீதி செய்யும். நீர் அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.